அந்த லோகத்துக்கு போயிட்டு வரக்கூடிய சக்தி அவரிடத்துல இருக்கு. எப்படி சார் அந்த சக்தி அவருக்கு வந்தது அப்படின்னா, அவர் என்னை மாதிரி கையில ஒரு சப்ளா கட்ட வச்சிருப்பார், தலையில ஒரு கொண்ட போட்டுட்டு இருப்பார், கையில ஒரு தம்புரா வச்சுட்டு இருப்பார். எந்த லோகத்துக்கு போனாலும் அவருடைய நாக்குல நாராயண 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 நாராயணன்னு அந்த பகவானுடைய நாமத்தை நாக்கிலே வச்சுட்டு இருப்பார். நாமத்தை நாக்கிலே வச்சுட்டு இருந்ததுனாலதான் இவருக்கு பேர்பட்ட ஒரு திவ்யமான சக்தியும் கிடைச்சது. அப்படி போனார், பூலோகத்துக்கு வந்தார். ருக்ஷங்கிற வேடன் இருந்தா அவன் மனைவிக்கு ஒரு பிரீத்தியை அடையணுங்கிறதுக்காக இந்த பகவான் அந்த ருக்ஷங்கிற வேடனை தடுத்தாட்கொள்ளணும்னு பகவான் நினைச்சார். ஏன்னா அவனால் பின்னாடி ஒரு காரியம் ஆக போகுது. என்ன காரியம்னு சொல்றேன், நல்லா கேளுங்க. அந்த ருக்ஷன் குத்துவான், கொலை பண்ணுவான், பொய் சொல்லுவான், திருடுவான், அடிப்பான், எல்லா வேலையும் செய்வான். இப்ப அவன் மனைவி என்ன கேட்டுக்கா? நாகரத்ன மாலை கேட்டுக்கா. இப்ப நாகரத்ன மாலையும் யார்கிட்ட இருக்கு? நாரதர்கிட்ட இருக்கு. அவன் கண்ணு முன்னாடி படுற மாதிரியே கிளம்பி வர வந்தா அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த ருக்ஷங்கிற வேடன் அந்த வேடுவ குலத்துக்கு தலைவனா இருக்கான். அவன் பிடிச்சா அந்த நாரதரை பிடிச்சு கலட்டு அப்படின்றான். எதுக்குடா நான் கலட்டணும், எதுக்கு நான் கலட்டணும் அப்படின்றார். இல்ல இல்ல, என் மனைவிக்கு இது பிடிச்சிருக்கு, நீ கலட்டு அப்படின்றார். அடுத்தவங்க பொருளை திருடுறது பாவம் இல்லையா அப்படின்னு நாரதர் கேட்கிறார். பாவமோ புண்ணியமோ எனக்கு அதெல்லாம் தெரியாது, என் மனைவி கேட்டிருக்கா, நீ கலட்டு அப்படின்னு சொல்றாரு. அடுத்தவங்க பொருளை திருடுனா பாவப்பா அப்படின்னு சொல்றாரு நாரதர். புரியல ருக்ஷனுக்கே.